வெளியே சுன்னு வராட்டி மூச்சு அடைக்கும். அடைச்சா எங்க போவரும்? எப்பலோக்கு போவரும். எப்பலோக்கு போயிட்டு மெஷினால வெளியே போடுறதா இருந்தால் 22,000 ரூபாய் கொடுக்க வரும். ஒரு சாம் செலவில்லாம போனால் எவ்வளவு சந்தோஷம். அதை ஏற்படுத்தியவன் தாரு அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லதானே வேணும். சொல்லுபவரின் அல்ஹம்துலில்லாவை கேட்டுக்கொண்டிருப்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இதான் மார்க்கம். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானா. ஏன் தும்மல் போனோன்ன அல்ஹம்துலில்லாஹ்ண்டிய வாப்பா, உன்னைய மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இதை கேட்டதும் தும்மியவர் மறுவ தேங்க்ஸ் பண்றாரு. யஹ்திகுமுல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தின என்னையே நீ வாழ்த்தினியே, உன்ன மாதிரி நல்ல ஆட்கள் நான் பார்க்கவே இல்லை. யஹ்திகுமுல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக சொல்லுவார். பாத்தீங்களா தும்மல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. தும்மலில் மார்க்கம் இருக்கிறது, அல்லாஹ்வின் நன்றியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, ஒரு முஸ்லிம் தனக்கு பிடித்தமானதை மற்றொரு முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும். அதே போன்று தனக்கு பிடித்தமில்லாததை மற்றொரு முஸ்லிமுக்கு விரும்பாதிருக்க வேண்டும். நோம்பு துறக்க வந்தோடனே பிடிச்சு பாக்குறாரு. எல்லாம் கருவி, ரோல்ஸ் எல்லாம் கருவி. ஒன்று மட்டும் இடையிலேக்கு அதை புழுங்கிட்டு சும்மா ஐயாரு. வாரம் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுங்களா? உன்ன மாதிரி மனுஷன் தானே. உனக்கே இது பிடித்தம்னு அவன் சாப்பிடுவானா? நினைக்கிறீங்களே வாப்பா. உங்க வவுறு நினைச்சா சரி, உங்க வவுறு நிறைஞ்சா சரி. அது அப்படி நினைக்கிறது முஸ்லிம் அல்ல என்று சொன்னார்கள். எனவே தான் விரும்புறதுதான் அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும். ஒரு முஸ்லிமை நோவினை செய்யாது துன்புறுத்தாது இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை எங்கட பேராலேயோ வார்த்தையாலோ அவருடைய மனசு நோவக்கூடாது. எவரிடமும் தற்பெருமை கொண்டு அகம்பாவத்துடன் நடக்கக்கூடாது. பெருமை வேணாம். பெருமை எடுத்தவன்லாம் எருமை மாதிரி இருக்கான். எனவே பெருமையே வேண்டாம். ஒருவர் மீது கோள் சொல்லாமல் இருக்க வேண்டும். பாருங்க, முக்கியமான சப்ஜெக்ட். கோள் சொல்லக்கூடாது. மேலும் பிறர் சொல்லும் போது மச்சான் வேற உங்கள்ட்ட நல்ல நல்ல செய்திக்கு மச்சான், நல்ல நல்ல செய்திக்கு மச்சான், அவரும் கப்பல் கண்ணக்கிட்ட கொட்டிக்கிட்டே இருப்பாரு மச்சான், 2 பேரும் நரகத்துக்கு போவாரு மச்சான். எனவே கோள் சொல்லவும் கூடாது, பிறர் சொல்லும் கோள் கேட்கவும் கூடாது. ஒரு முஸ்லிமுடன் கோபித்து அவருடன் பேசாம இருக்க நேர்பட்டால் 3 நாளைக்கு மேல தொடரவும் கூடாது. சின்ன சின்ன சில்லற பிரச்சனை வரும் தான். என்ன மையத்துக்கு வானன்னு வந்திப்பீங்க, இனி அதுக்கு என்ன செய்ய? 3 நாள்ல போய்த்து சலாம் சொல்லிட வேண்டும். தன்னால் இயன்ற மட்டிலும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஒருவன் பிறர் வீட்டில் நுழையும் போது வீட்டுக்கு உடையவரின் உத்தரவு பெற்றே நுழைய வேண்டும். மனிதர்களுடன் உறவாடும் போது அழகான பண்பு குணங்களுடன் பழக வேண்டும். அம்மா, ஆத்தா, அம்மாட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னிலிருந்து ஹராமாக்கி போடுங்க. நல்ல விஷயங்களோட பேசணும், நல்ல தன்மைகளோட பேசணும். ஒரு புதுமையான ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன். இந்த கந்திஷ்டின்றது உண்மை. கந்திஷ்டன்றது உண்மை. நீங்க இப்படியே உட்கார்ந்துகிட்டு என்னடா தண்ணி குடிக்காம இப்படி பேசுறான்டான்னு சொன்னீங்கன்னா நான் படுத்துருவேன். ஹதீஸ் அப்படிதான். கபருக்கே அனுப்பிடும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபருக்கே அனுப்பிடும். எனவே ஆச்சரியமான ஒன்றை நீங்க பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்க கண்ணு போய் அதுல படாம இருக்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் நல்லா பேசுனீங்க, மாஷா அல்லாஹ் உங்களோட படி சும்மா கல்லு மாறி, மாஷா அல்லாஹ் நல்லொரு மாப்பிள்ள தேடி எடுத்தீங்க சொல்லுங்க. மண்டே மண்டே நீங்கடா அது நாசமா போகும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே உம்மண்டே இந்த வானாம் என்ன சொல்லுங்க, மாஷா அல்லாஹ். எதை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி யாராவது மௌத்தா போன அங்க போயிட்டு மாஷா அல்லான்றாதீங்க, உதன்னு உடப்பான். எதை எப்போ எங்க சொல்றன்னு படிக்கணும். ஒரு ஆளு ஒரு ஊர்ல கொஞ்சம் தோது புத்தி, அவர் என்ன செஞ்சாராம், ஒரு புத்திசாலியோட மையத்தூட்டு போனார். அந்த ஊர்ல அந்த மனுஷன் உம்மா மௌத்து, தோதும் சேர்ந்து போயிருக்கு. போனோன்னா அவர் போயிட்டு மையத்துக்கு பார்த்துட்டு அவங்களோட மகன்கிட்ட சொன்னாராம், ஒன்னும் யோசிக்க வானம் அவன், இது உங்களுக்கு மட்டுமில்ல உம்மா, எங்களுக்கும் உம்மா, எனக்கு மட்டுமில்ல மகன், இந்த ஊருக்கே தாய், எல்லாருடையும் உம்மா, எங்களுக்கும் கவலை அப்படின்றாராம்.
வீட்டுல உள்ளவரும் கட்டி பிடிச்சு அழுதுட்டு துவா செய்யுங்கன்றாராம். போயிட்டாங்களாம். அடுத்த மாசம் அந்த லேன்ல ஒரு ஆள்கிட்ட பொண்டாட்டி மௌத்து. தோது பார்த்துச்சான், இப்ப எனக்கு யாரும் வழிகாட்டி தேவையில்லை, நானே போறேன். போனாராம். அந்த கார்டு எடுத்துட்டு போறாரு. மாப்பிள்ளை கிட்ட சொன்னானாம், உங்களுக்கு மட்டுமில்ல பொண்டாட்டி, எனக்கும் பொண்டாட்டி, எனக்கு மட்டுமில்ல இந்த ஊருக்கே பொண்டாட்டி. நானா அடிச்ச அடியில மையத்தோட பக்கத்துல விழுந்தானா. මං උදාහරණයක් කිව්වේ ස්ථානපතිතුමා දැනට සුදුසු නුවණක් තියෙන්න ඕනේ. කොයි අවස්ථාවේ කවුරුන් සමග කෙසේ කතා කළ යුතුද කියන නුවණක් තියෙන්න ඕනේ. ඒකට උදාහරණයක් කිව්වේ මං එක තැනක සහෝදර කෙනෙක්ගේ අම්මා අන්තරා වුණාලු. ඥානවන්තයෙක් සමග මෝඩයෙකුත් ගියාලු. ඒ ඥානවන්තයා අන්තරා වුණු ඒ මවගේ පුතා ළඟ කිව්වලු, උඹට විතරක් නෙමෙයි බං මව මගෙත් මවයි. මට විතරක් නෙමෙයි මේ ගමේ ඉන්න හැම කෙනෙක්ම මව කෙනෙක්, අම්මා කෙනෙක් කියලා කිව්වා. ඉතින් ගියාලු අනිත් සුමානේ ඒ ගමේම තව කෙනෙක්ගේ භාර්යාවක් අන්තරා වුණා. මේ මෝඩයා තනියම ගියාලු. දැන් මට කවුරුත් ඕනේ නැහැ, මට පුළුවන් කතා කරන්න. ගිහිල්ලා කිව්වලු, උඹට විතරක් නෙමෙයි භාර්යාව, මටත් භාර්යාව. අරක ගැන අරක බලාගන්න. මට විතරක් නෙමෙයි මේ ගමටම ගෑණි භාර්යාව. දුන්නලු කන පැලෙන්න. ඒ නිසා තැනට සුදුසු නුවණක් ඕනේ. எனவே மௌத்தா போற இடத்துல போயிட்டு மாஷா அல்லான்றாதீங்க. அடிப்பட்ட பொருள் அப்ப நியாஸ் மௌலவி சென்னாரேண்டி என்னை ஏசாதீங்க. எந்த ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்க்கும்போது மாஷா அல்லான்னு சொல்ல வேண்டும். கல்வி மான்களான ஆலிம்களுக்கு வயதில் முதியோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆலிம்கள் அது சின்ன பொடியன் உண்டு, இப்ப புதுசா தான் ஓதிட்டு வந்து சொல்லுவாங்க. அவர் ஆலிம், நபிமார்களின் அனந்தரக்காரர், நபியுடைய அனந்தர சொத்தை சுமந்திருப்பவர். எங்கட ஊர்ல இருக்கிறது, எங்கட குடும்பத்தில் இருக்கிறது, எங்கட பள்ளியில் இருக்கிறது பாக்கியம். எனவே அந்த உலமாக்களை கண்ணியம் செலுத்துவதும் முஸ்லிம்களுடைய கடமை. யாரை கண்டு உறவாடினாலும் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சு பேசணும். புக்மூன ஹரியன்ன සිනා මුහුණින් සිරියාවන්ත මුහුණින් හැම කෙනත් එක්කම කතා කරන්න ඕනේ නබිතුමා කිව්වේ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸமு ஃபீ வஜி அஹீக சதகா. உன்ட சகோதர பார்த்து சிரிச்சு பேசுறதும் சதகா என்றார். எனவே யாரோடையும் பேசக்குள்ளையும் மலர்ந்த முகத்தோடு பேச வேண்டும். தான் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு பலாயில 99 பலாய் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதில்லை. அதுலயும் அரசியல்வாதிகளுக்காக வேண்டி துவா செய்யணும். மேடையில சொல்லுவாங்க, உங்களுக்கு பைப்பை போட்டு தாரன்,